பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்திய தேசத்தினுடைய 80வது சுதந்திர தின நாளுக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை இந்த 80வது ஆண்டில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளில் கூட மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வந்துவிட்டது. 80வது ஆண்டில் சுதந்திரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்தோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக. இந்திய தேசம் நல்ல தேசம். இந்திய தேசம் மிகவும் பழமையான தேசம். இந்திய தேசம் பன்முகங்களை கொண்ட தேசம். பாரதியார் சொன்னார், செப்பு மொழி 18 உடையாள் ஆயினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னார். 18 மொழிகளை கொண்ட தேசத்து மக்கள் இருந்தாலும் சிந்தனை ஒன்றாக இருக்கிற தேசம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அறிவோம். பல இன மக்கள், பல ஜாதி மக்கள், பல மொழி பேசும் மக்கள் தேசத்தில் காணப்பட்டாலும் ஒற்றுமை என்பது நமக்கு இந்தியாவுக்குள்ளதான ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவிற்காக உயிர் நீத்தவர்கள், சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்தவர்கள் அநேக மக்கள் மிகவும் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராமல், சுயநலத்தை எதிர்பாராமல் தேசத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதன் பலனாக இன்றைக்கு நாம் இந்த சுதந்திர தினத்தை நாம் காண்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நல்ல தேசம் என்று கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் தன்னுடைய சீஷர்களில் ஒருவராகிய தோமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேசத்துக்கு அனுப்பினார். தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி, நம் தேசத்துக்கு அனுப்பி நமக்காக ரத்தம் சிந்தி மரிக்கும்படியாக அவரை தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறத நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த நல்ல தேசம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தேசம். அவர் கொடுத்திருக்கிற பெயர் நல்ல தேசம். ஆக இந்த நல்ல தேசமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என கண்டார், நல்லது என கண்டார், நல்லது என கண்டார். எல்லாவற்றையும் நல்லது 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 என கண்ட ஆண்டவர் இந்த இந்திய தேசத்தையும் நமக்காக நல்ல தேசமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த நல்ல தேசத்தில் எல்லாமே நன்றாக இருக்கிறதா, எல்லாமே சரியாக போய் கொண்டிருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் 2ஆம் அதிகாரத்துக்கும் 400 ஆண்டுகள் கேப் தியரி என்று சொல்லுவார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களிலே தேவன் வானத்தையும் பூமி படைத்தார். ஆனால் 2ஆம் வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அப்படின்றால் சாத்தானானவன் இந்த பூமியில் தள்ளப்பட்ட தூதனாக அல்லது இந்த பூமியை கெடுக்கிறவனாக, இந்த பூமியை அவன் சீர்கெட்டவனாக அவன் மாறப்பண்ணினான். ஆகவே இந்த நல்ல தேசத்தை அவன் கெடுதல் பண்ண ஆரம்பித்தான். இந்த நல்ல மனிதர்களை கெடுக்க ஆரம்பித்தான். நல்ல தேசம்தான் தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்த எல்லாமே நல்லது நல்லது நல்லது. நமக்காக படைத்த எல்லாமே நல்லது நல்லது. நமக்காக நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் படைத்து வைத்து விட்டார். மனிதனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஒரு பிள்ளை பிறந்த பிறகுதான் பிள்ளைக்காக பெற்றோர் சொத்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்ம ஆதாமியால் படைப்பிற்கு முன்பதாகவே அவர்களுக்கான சுதந்திரத்தை, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லா பழங்களும் வகைகளும் எல்லா செடி கொடிகள் எல்லாம் அவர் அங்கே வைத்திருந்தார். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நல்லது 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 என கண்டார். ஆனால் இந்த பூமியை கெடுத்த பிசாசு, இந்த பூமியை வெறுமையாக்கின பிசாசு, இந்த பூமியை கெடுத்து போட்டவன் பிசாசு. ஆகவே இந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆக பிசாசை அவர் சிலுவையில் கொன்றார், பிசாசையினுடைய வல்லமைகளை அழித்தார். தேவன் தம்முடைய குமாரனை இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆக கெட்டுப்போன இந்த பூமி, கெட்டதாக மாறின இந்த பூமி மீண்டுமாய் நல்ல தேசமாய் மாறும்படியாகத்தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவரை பின்பற்றி அநேக சீஷர்கள் இந்த பூமியிலே அவருக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் அனுபவித்து மரித்தார்கள். ஒரு பக்கம் சுதந்திர போராட்டத்தை நாம் 80 ஆண்டுகள் கொண்டாடி கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் 2026 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து மரித்து, அது இதைவிட பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது. காரணம், நல்ல தேசம் நமக்காய் இயேசு கிறிஸ்து மரித்ததுனால, ரத்தம் சிந்தினால அது நல்ல தேசமாய் மாறி இருக்கிறது.
இந்த நல்ல தேசத்துக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நல்ல தேசத்துக்காக நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த நல்ல தேசத்தில் நாம் வாழ்கிறோம். தேசத்திற்காக ஜெபிப்போம். தேசத்து மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசுவை அண்டிக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த 80வது சுதந்திர தின நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்காக பாடுபட்ட எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், தேசத்து மக்களை ஆசீர்வதியும். எல்லோரும் நலமாக வாழ, நல்லபடியாக தேசம் ரட்சிக்கப்பட, கர்த்தரை காண ஆண்டு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் தாழ்த்துறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.